நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் தமிழ் புத்தாண்டு பிறப்பு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 8:42 மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாள். இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. நேயர்களுக்கு அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். தமிழ் புத்தாண்டுகள் என்பது மொத்தம் நம்மளோட முன்னோர்கள் பிரபவல் ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 60 ஆண்டுகளாக குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த 60 ஆண்டுகளில் பிரபவ என்பது ஆரம்பித்து அது 1ஆவதாக இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 39ஆவது விஸ்வாவசு. 39ஆவது என்பது விஸ்வாவசு. 40ஆவது வருவது பரபவ. அதாவது இப்போ வரப்போகின்றது பரபவ என்ற வருடம். அது அடுத்த வருடம் 13/4/2027 வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு 14/4/2027 அன்று பிளவங்க என்ற தமிழ் வருடம் பிறக்கும். தமிழ் வருடத்தின் வெண்பாக்கள் எப்பொழுதும் பஞ்சாங்கத்தில் மிக மிக பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் அதற்குண்டான சிறப்புகளை எல்லாம் அந்த வெண்பாக்களின் மூலியமாக தான் ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது. இந்த வருடம் சித்திரை 1 என்பது செவ்வாய்க்கிழமை, துவாதசி திதி, சதய நட்சத்திரத்தில் காலை 8:42 ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ராஜாவாக குருவும் மந்திரியாக செவ்வாயும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் பார்த்தீர்கள் என்றால் மழை பெய்ய வேண்டிய காலங்களிலெல்லாம் மழை தவறுவதும், மழை இல்லாத காலங்களில் மழை வராத நேரங்களில் மழை பெரிதாக புரட்டி போடுவதும், விவசாயத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படுவதும், மருத்துவத்துறையில் பெரும் புரட்சிகள் ஏற்பட்டாலும் பஞ்சம் பட்னியுடைய கொடுமைகள் உலகம் முழுவதும் அதிகரிப்பதும், நிறைய கஷ்டங்கள் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2031ஆம் வருடம் வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது சொல்வதற்கு முயற்சி தான் செய்யலாமே தவிர நல்லது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் தெய்வத்தினுடைய கருணையால் தான் ஏற்படும். அரசியல் தலைவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான். கடந்த பஞ்சாங்கத்தினுடைய விஸ்வாசு வருட பலனை பார்த்தீர்கள் என்றாலும், ஜனவரி மாதத்தில் நியூ இயர் பலனை நியூஸ் 18 பார்த்திருந்தாலும் 30% மேல் நன்றாக இருக்காது என்று தான் சொன்னேன். பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படுவதும், விலைவாசி உயர்வு தான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதும், தங்கத்தின் விலை குறையக்கூடிய சமயத்திலெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தங்கம் கண்டிப்பாக ஏறும். வெள்ளியை பற்றி எனக்கு தெரியாது, நான் ஆராய்ச்சி செய்வதில்லை. ஒரு இடம் செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். கண்டிப்பாக தங்கம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயரும். சேமிப்புகளை கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு கடன் அமைப்பு எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீர் செய்து கொள்வது, நிம்மதியாக வரி கட்டுவதற்கே போதும் ஆயிடும். அரசாங்கத்திற்கு வருமானமே இல்லைனாலும் வரி கட்டுவார்கள், வரி கேட்பார்கள். ஏன் சம்பாதிக்கவில்லை என்று வரி கேட்பார்கள். எல்லா இடத்துலையும் வரி ஆகும். சுற்றி வரி தான் உலகத்தில் இருக்கும். வளர்ந்த நாடுகள், தாழ்ந்த நாடுகள், அந்த நாடுகள், இந்த நாடுகள், அமெரிக்கா இதெல்லாம் பார்க்காது. எல்லா உலகம் முழுவதும் போராட்டங்கள் இருக்கும். மக்கள் வெறுத்து போயிருப்பார்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் கிளறும். தனிப்பட்ட தலைவர்கள், தனிப்பட்ட சர்வாதிகாரிகள், அதிபர்களாக மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகளால் மக்கள் வெறுத்து போய் எல்லா இடத்திலும் புரட்சிகள் ஏற்படும். அவர்களுடைய சொத்துக்கள்லாம் தீக்கிரையாக்கப்படும். நிறைய பாதிப்புகளை உலகம் சந்திக்கக்கூடிய ஆண்டாக பராபவ வருடம் காணப்படும். சும்மாக போர். இந்த வருடத்தின் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ராகுவுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கக்கூடிய இடத்திலே இந்த ஆண்டு பிறக்கிறது. கண்டிப்பாக வெடி வைப்புகளால், அணு ஆயுதங்களால், ரசாயன கலவைகளால் பெரும் பாதிப்புகள். ஏற்கனவே நாம் சொன்னது தான், நீர் மாசுபடுவது, கடல் மாசுபடுவது, போக்குவரத்துகள் தடையாகிறது. விமான போக்குவரத்திலிருந்து, அனைத்து தரைவழி போக்குவரத்திலிருந்து, கப்பல் போக்குவரத்திலிருந்து எல்லாத்திற்கும் எல்லா பிரச்சனைகள் வந்தாலும், போரே நின்னாலும் நிறைய பாதிப்புகள் வரும். மரண ஓலங்கள் உலகத்தில் அதிகமாக காணப்படும். இப்பொழுது நடக்கக்கூடிய போர் மட்டும் இல்லாமல் சம்பந்தப்படாத நாடுகள்லாம் எப்படி பாதித்ததோ அதுபோல் மீண்டும் வேற ஒரு நாட்டின் மீதெல்லாம் படையெடுப்புகள் நடக்கும். யாரையும் மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் வல்லரசு நாடுகள். ஆனால் அந்த வல்லரசுகளுக்கு உள்ளுக்குள்ளாக மத கலவரங்கள், இனக்கலவரங்களுக்கு கலவரங்கள், பணத்தினால் பாதிப்புகள், பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு பாதிப்புகள், மேஜர் ஜெனரல்கள், ஆர்மியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அது அரசாங்க அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ்ர்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேட் செய்பவர்களுக்கு எல்லோருக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். எல்லா லெவலையும் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்க வேண்டும். கடுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உரத்தினுடைய விலையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எல்லா பொருள்களும் விலையேறும். அதாவது போரை சொல்லியே நிறைய விலையேற்றுவார்கள். அரசாங்கங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம், மக்களுக்கு நலப்பணிகள்லாம் செய்வதற்கு திக்குமுடக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்புகள் பாதிப்பு என்பதனாலும், அது இல்லாமல் கடல் கடந்து நிறைய இடத்தில் வேலைகளில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள், நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறேன், 3 வருடமாக உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் தாய்நாட்டில் ஏதாவது கொஞ்சம் இடம் வாங்கி வைத்துக்கொண்டு, சேமிப்பை வைத்துக்கொண்டு எந்த நேரத்திலும் உங்களுக்கு திரும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான், இதுவும் கடந்து போகும் என்பதை போல் 2031 வரைக்கும் எது நடந்தாலும் பரவாயில்லை, நாம் தேக ஆரோக்கியத்தையும் உடல் ரீதியாக காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். டெக்னாலஜியில் புரட்சிகள் ஏற்படும். போர் யுக்திகள் மாறும். போர் யுக்திகளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவு செய்யாமல் கையாளக்கூடிய அமைப்பு ஏற்படும். எளிமைப்படுத்தப்பட்ட போர் யுக்திகள் ஏற்படும். பிரெய்னி ஒர்க் என்று சொல்வார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாமல் எதெல்லாம் வாழ்வாதாரத்தை தரக்கூடிய விஷயங்களை அதை மட்டும் தட்டுவது. ஸோ எல்லா இடத்திலும் அவரவர்கள் சேஃப்டிக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எந்தெந்த நாடுகள்லாம் பாதித்ததனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் என்றாலும், சுற்றி இருக்கக்கூடிய துபாயிலிருந்து, சவுதியிலிருந்து, கத்தாரிலிருந்து, குவைத்திலிருந்து பாதித்த நாடுகள் எல்லாம் நிறைய நாடுகள் அதற்கெல்லாம் உதவி செய்து விரைவிலே அதுங்கெல்லாம் சகஜ நிலைமைக்கு திரும்புவதற்கு நடவடிக்கைகள் எல்லாம் உலகத்தில் எடுத்தாலும், இந்த ரணம் வடுக்களுக்காக வேலைகளுக்கு ஆள்கள் செல்வதற்கு சில பாதிப்புகள் ஏற்படும் அந்த நாட்டுக்கு. இதெல்லாம் சிறிது காலப்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக உலகத்தில் இயல்பு நிலை மாறினாலும் நம்பாதீர்கள். எந்த நேரத்திலும் இயற்கையுடைய கோரதாண்டவம் ஆரம்பிக்கும். இயற்கை கோரதாண்டவம் ஏப்ரல் 14 ஏற்படும். நிலநடுக்கங்கள், அழுட்டி போடுவது, உரைப்பனிகள், மனிதன் உறையக்கூடிய பனிகள், கால வெப்பநிலை மாறுவது, ஒரேடியாக வெயில் கொடுமையெல்லாம் தமிழ்நாடு மக்கள், இந்திய மக்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த வருடத்தில் தாங்க முடியாத வெயில், தாங்க முடியாத பனி, ஐஸாகக்கூடியது பனி, விரைத்து போகக்கூடியது, என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு உரைப்பனிகள். இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம், யூரோப்பு நாடுகள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பஞ்சாங்கத்தில் காட்டுகிறது, உரைப்பனியில் மாட்டுவீர்கள் என்று. ஸோ கவனமாக இருங்கள். அதற்குண்டான இப்பொழுதே ஆடைகள்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்புறமா கிடைக்காது, எல்லாத்திற்கும் டிமாண்ட் ஆகும், போக்குவரத்துகள் முடக்கம் ஏற்படும். ஸோ வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் கவனம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நமக்கு தேவையில்லாத தலைவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருப்பதும், குறிப்பாக
ஆட்சியாளர்கள் மிக மிக கவனமாக இருப்பதெல்லாம் வியாகாரத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் மக்களுடைய கோபத்திற்கும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எப்பொழுதும் அவரவர் மத வழக்கப்படி குல வழக்கப்படி நீர்நிலைகளிலெல்லாம் பசுமாடுகளுக்கெல்லாம் நல்ல உணவளிப்பது, பாதுகாப்பது, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பசுமாடுகளை பார்த்து கொள்வதெல்லாம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக கோபதாபப்படாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த எந்த பிரச்சனைக்கும் தெய்வ பலத்தினால்தான் தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் சிவாய அர்ப்பணத்தையும் சிவாய நமக என்று சொல்லி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பராப வருடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். இந்த பராப வருடத்தில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். மேஷ ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான் வழிபாடு. தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வயிறு முதுகு தண்டுவடம் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முட்டுக்களில் ப்ராப்ளங்கள் வரக்கூடாது. 7 சனி இருப்பதனால் அதிவேகமாக உடற்பயிற்சி இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் போன்ற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை. தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். அது நடக்குமோ இது நடக்குமோ மரண பயம் எல்லாம் போகும். அவர்களால் இது ஆகுமோ இது ஆகுமோ, எதிரிகளை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பிள்ளைகளை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள், நண்பர்களை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பிடித்தவர்களுக்காகவே வாழ்வீர்கள். அது எவ்வளோ பெரிய தப்பு என்பதெல்லாம் இப்பொழுது உணரக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முதன்மையான ராசி நீங்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த 70 வயதானாலும் சரி, இனி வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள். மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் செல்லுங்கள். யார் எதை சொன்னாலும் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லோருக்கும் உதவக்கூடிய உங்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டு உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். யார் எது பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. செவ்வாவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களை பற்றி யார் பேசினாலும் விரைவிலே அதற்கு உண்டான பிரச்சனைகளை அவர்கள் தான் அனுபவிப்பார்கள். 7 சனி இருந்தாலும் சனி உங்கள் ராசியிலே நீச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியே நீச்சம் பண்ணக்கூடிய வலிமை மிக்கவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புன்னகையுடன் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை. பதட்டம், கத்துவது, கோபப்படுவது, எதையோ நினைத்து கொள்வது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதனால்தான் மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு நிர்வாகத்தில் ட்ரபிள் ஷூட்டராக இருப்பார்கள். போர்ப்படைகளில் தளபதிகளாக இருப்பார்கள். மன்னருக்கு வலதுகரமாக இருப்பார்கள். இவர்களை நாடிதான் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கடவுள் இயற்கையாக கொடுத்தது. இந்த பரவ வருடத்தில் தேகத்தை மட்டும் சரியாக பார்த்து கொண்டால் வண்டி வாகனம், புது விஷயங்கள், நல்லது, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள், வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அனைத்து விஷயமும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இயற்கையாக எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலம். இந்த பராப வருடத்தில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம். அப்படி உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் சரியாக இல்லை என்றால் உங்கள் குடும்ப ஜோதிடரை போய் பார்ப்பது நன்மை தரும். ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்வது, மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது சூப்பராக ஏற்படும். எதில் கவனமாக இருக்க வேண்டும்? அசிடிட்டி, வயிறு, ஏப்பம் போன்ற ஜீரண உறுப்புகளில் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனம் வருத்த வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வேண்டாம். எல்லாமே நன்மை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும்.
இந்த டைம் கைகூடும், எல்லா விஷயமும் நல்ல காரியம், சுபகாரியம், பிள்ளைகள் வரவு, புது வரவு, அனுகூலம் எல்லாம் ஏற்படும். பெற்றோர் பெரியோரை ரொம்ப நாளாக பார்க்க முடியல, தொலை தூரத்தில் இருக்காங்க, அதெல்லாம் சந்திக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும், எல்லாமே நல்லது நிறைய நடக்கும். அதெல்லாம் உங்களுடைய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகிடுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் ஒரு மெசேஜ் போடுங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். கோர்ட் வரைக்கும் போன குடும்ப சண்டை சந்தோஷமாக கோயில் வரைக்கும் வந்து திருப்பி வந்துவிடும். ஸோ குடும்பம் நிலைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பம் நிலைச்சாவே எல்லா சந்தோஷமும் வரும் என்பதை ஞாபகத்தில். பூர்வீகத்தில் பெற்றோர் பெரியோருடைய பாகப்பிரிவினை எல்லாம் சந்தோஷம் இருக்கும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும், எல்லா விதமான ரிஸ்க் எடுத்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக தட்டுவது ரிஷபம். யோசிக்கவே யோசிக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பட்டீஸ்வரன் துர்கை வழிபாடு. மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை சிவனை சரணாகதி அடைவதும், சிவனுக்கு அருகம்புல் கணபதிக்கும் வில்வத்தை சிவனுக்கும் கொடுக்க, நல்லெண்ணெய் கொடுக்க யோக பலம். மிதுனத்துக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பழைய கடன்கள் பைசலாகிறது. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, தொலை தூரத்தில் இருந்த அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் மிதுனத்துக்கு நிறைய நன்மைகள் காணும். கண்டிப்பாக வழக்குகளில் வெற்றிகள் அதிகமாக சாதிக்கக்கூடிய ராசி மிதுனம். தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் குறிப்பாக ப்ரெஷர் அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். லிவர், கிட்னி இது போலெல்லாம் சிறிய உபத்திரவங்கள் கூட பெரிதாகலாம். மிதுனம் என்றாலே இதயத்தை அதிகமாக பார்த்துக்கொள்ளணும். அது எந்த மிதுனமாக இருந்தால். அப்போ வருஷம் 18 வயது கடந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறை ஹார்ட் செக்கப் ரெகுலராக எல்லா வருஷமும் பண்ணுறது நல்லது. பயப்படாதீங்க, ஆனால் பண்ணணும். பரம்பரை இல்லை, அது இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன், இதெல்லாம் சாலச்சாப்பு சொல்லணும். சில ராசிகளுக்கு சில நோய்கள் உண்டு, அதில் மிதுனம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் நல்லது. மரண பயம் நீங்கும். 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து தெம்பாவீர்கள். வயதில் முதிர்ந்த மிதுன ராசிக்காரர்கள் இளமை திரும்பக்கூடிய அளவுக்கு நல்லது நிறைய நடக்கும். பெரிய தொழில், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தெய்வீக காரியங்கள் செய்வது, பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது, பூர்வீக சொத்து விஷயத்தில் கோபப்படாமல் இருப்பது, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது, பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சரண்டர் ஆயிரு. சும்மா வெளியில் இருக்கிற கோபத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காட்டினீங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவார்கள். இப்போ அந்த விஷயத்தில் மிதுனம் கவனம். தெய்வ வழிபாடுகள் ஏற்கனவே சொல்லிவிட்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். காலாஸ்திரி போகிறது. காலாஸ்திரி போகிறது நல்லது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பிள்ளையாருக்கு கும்பிடுவது ஏற்றத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம், பராப வருடம். உங்களை கேலி கிண்டல் செய்தவர்களாலும் உங்களை பார்த்து வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பாவார்கள். குரு உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தில் வருகிறது. ஜூன் மாதத்தில் உச்சம் பெற்ற குரு முதுகை தொன்று பற்றுவார். முதுகை, கழுத்தை, கழிவு பாதையை, அதில் மட்டும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஹார்ட் கிரிட்டு ட்ரபுள் இருக்கவங்க உஷாராயிடணும். திருப்பி போய் ரீசெக் பண்ணிக்கணும். மருந்து மாத்திரையெல்லாம் மாற்றிக்கணும் டாக்டர்கிட்ட. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம்.
குடும்ப விஷயம் ஏற்றும், வெளி விவகாரம் அனுகூலம் கிடைக்கும், பயணங்கள் வெற்றிகள் ஏற்படும், சம்மந்தமே இல்லாமல் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பதவி ஏற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், பெரிய பேர் புகழெல்லாம் கிடைக்கும், பண வருவாய் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும், வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும், செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம், இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறும், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் நிறைய செய்வீங்க, நிறைய நஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம். சனி வேற 9லிருந்து குரு பார்வைக்குள்ளே வரார். ஆனால் பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு தான் சொல்லுவேன். எதிரிகள் கொஞ்சம் பலமாக தான் இருப்பாங்க. நரசிம்மர் கவசத்தை கேளுங்க. திருச்செந்தூருக்கு ஒரு வாட்டி போயிட்டு சத்ரு சம்மார யாகம் பண்ணுறீங்களோ இல்லையோ, சத்ரு சம்மார மூர்த்தியை பார்த்துட்டு வந்தால் போதும். யாகம் அவங்கவுங்க வசதி இருக்கவங்க பண்ணட்டும், நீங்கள் போய் நின்னாவே போதும். ஸோ கடகத்திற்கு சத்ருக்கள் விஷயம், தேக ஆரோக்கிய விஷயம் மட்டும் கவனம், மற்றதெல்லாம் நன்மை, சுபிச்சம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்மத்துக்கு தான் இப்போ ஒரே பதட்டம். பஞ்சவடி அனுமன் கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயரை சரணாகதி அடைவது, மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பைரவரை கும்பிடுவது, பைரவர் காயத்ரி ஜபிப்பது, அஷ்டமிகளிலெல்லாம் பைரவர் கோயிலில் போய் உட்கார்றது, பைரவர் சன்னிதானம், தெருநாய்களுக்கு உணவளிப்பது. அதுக்கு யாராவது திட்டினாங்கன்னா நான் பொறுப்பில்லை. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது. 24 வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் ஹெல்த்தில் கவனம், கால்வலி, முட்டுவலி, வயிறு, யோசனை, பணத்தை அதிகமாக விரயம் பண்ணாமல் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய நல்லது நடக்கும், நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை பெறும், கடன் அடையும், எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும், தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம், தொழில் ரீதியாக மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள், அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தெல்லாம் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலைக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் திடீரென்று சனிப்பெயர்ச்சி மாறின பிறகு வரக்கூடியவர்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு முன்பாக அவர்கள் தொலைவில் இருந்தாலும் இப்பொழுது நம்மிடத்தில் நெருங்குவார்கள். அந்த நெருக்கத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் நமக்கு உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உஷாராக இருங்க. உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டு விட்டு போய்விடுவார்கள். மீளவே முடியாத அளவுக்கு ஆகிவிடும். யார் புகழ்பவர்களை நம்பாதீர்கள். சிம்மத்திற்கு எதற்கு புகழ்ச்சி? சிம்மன் என்றாவே சூரியன். சூரியனுக்கு போய் புகழ்ச்சி தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளும். உங்களை யாரோ புகழ்கிறார்கள் என்றால், திடீர் வந்து புகழ்கிறார்கள் என்றால் உங்களை பெரும் சிக்கலில் மாற்றிவிடக்கூடிய பராப வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திடீரென்று தோள்களில் நிறமாற்றங்கள் வரும். பதட்டப்படாமல் உணவு முறையை சரி செய்து கொள்ளுங்கள். உணவில் அலர்ஜி டெஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள், அது சரியாகிவிடும். அதற்காக உடனே ஒரே பதட்டமாகாது. தேகத்தை அதிகமாக பத்திரமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்மம். அதனால் அவர்களுக்கு சிறு உடலில் புள்ளிகள் வந்தால் கூட பதட்டப்படுவீர்கள், அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னி மேஷத்திலிருந்து 6வது ராசி கன்னி ராசி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு தாயார் கோவிந்தராஜ பெருமாள், மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதும், பெருமாள் சரணாகதி அடைவதும், கோவிந்த நாமாவளி சொல்வதும்,
மாதத்தில் ஒரு புதன்கிழமை பெருமாள் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் பொருளாக, பணமாக இல்லை. இல்லை இதெல்லாம் முடியவில்லை, ஒரு துளசி வாங்கி கொடுப்பது விசேஷம். அல்லது ஒரு 50 கிராம் நெய் வாங்கி கொடு. நெய் என்றால் பசு நெய். கன்னியாராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பண செலவுகள் கண்டிப்பாக செய்வீர்கள். லாபம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம். யாராவது நண்பன் சொல்கிறான், அது சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு குடும்பத்துக்கிட்ட கேட்காம பெருசாக போய் முதலீடு பண்ணிடாதீங்க. எல்லா விதமும் ஏற்றம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டசனி என்றாலும் ரொம்ப நாட்களாக திருமண தடைகள்லாம் தவிடுபடியாகும். நல்ல குடும்பத்திலிருந்து மணமகன் கிடைப்பதோ மணமகள் கிடைப்பதோ நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை வரன்களும் நல்ல வரன்களாக கிடைக்கும். இளம் வயதை சார்ந்த கன்னியாராசிக்காரர்கள் பெரிய சாதனை செய்வார்கள். கடல் கடந்து விசா, பாஸ்போர்ட்டே இல்லை என்று இருப்பவர்கள் கூட ரெடியாக எடுத்து வைத்துக்கொள்ளும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வாமை, அலர்ஜி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விட்டமின் டி, கால்சியம் எல்லாம், ஹார்மோன் குறைபாடெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதில் தான் தொந்தரவு வரும். குடும்பத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மறுமண அமைப்பெல்லாம் கன்னிக்கு டக்குன்று கைகூடக்கூடிய அற்புதமான ஆண்டு பராப வருடம். ஸோ அதற்கேற்று தயாராகி கொள்வது நன்மை. ஏதாவது பிரச்சனை இருக்குது, சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னிக்கு சமாதானம் வெற்றி பெறும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். மேல்மலையனூர் அங்காளம்மன் சரண்டரா வருது. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன், வாராகி, பிரித்திங்க, சூழினி, காளி என்ற உக்கிர தெய்வ வழிபாடு உங்களை மேன்மையடைய செய்யும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, தொழிலே வேணாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது. சிலர் சீனியர் லிவிங் ரூமுக்கு போயிடுவாங்க. எனக்கு வேணாப்பா, எனக்கு ஜாலியாக இருக்கிறேன்ப்பா, விடுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. வாகனத்தில் அதிகமான மாற்றம். கொடுத்த வாக்கு, குடும்பத்தில் தனம் வருவது, அதிர்ஷ்டம் வருவது. என்றைக்கோ வாங்கி இந்த நிலம், அந்த நிலத்தில் உயிர் வருவது, அதில் விவசாயம் செய்வது, இல்லை வாடகை விடுவது, இல்லைன்னா அதை விற்றுட்டு அதை பேங்க்கில் போட்டுட்டு ஜாலியாக ரசிப்பது. இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது. பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. யோக பலத்தை அதிகமாக பெறுவது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது. துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது. பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். துலாம், நீங்கள் நினைக்காத அளவுக்கு தொழில் மாற்றம் காணப்படும். இன்னொரு தொழில் கிடைக்கின்ற வரை இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு பிறகு தேடுகிறேன் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். புது தொழில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம். உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர் ஒரு முறை பார்த்து தசாபுத்திகள் எப்படி இருக்கு என்று மட்டும் ஒரு வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள். சனி உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்வது ஒன்று தான். அலர்ஜி, ஒவ்வாமை, வயிறு, முதுகு, கால், இது சாதாரண விஷயம். இதை பார்த்துட்டா போதும். குறிப்பாக யோசிச்சுக்கினே இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரம் இருக்குதில்ல உங்கள் ராசியில். அதனால் நரசிம்மர் கவசம், துர்க்கை கவசம் என்றைக்குன்னு இல்லை, எல்லா வருஷமும் கேட்கணும். கேட்டிங்கன்னா தான் நல்லது நடக்கும். இதுதான் துலாத்திற்கு உண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம்.
பராப வருடத்தில் 12 வருடமாக இருந்த கஷ்டங்கள் தீரும். நிறைய நல்லது நடக்கும். புத்திர சந்தானம் எதிர்பார்த்தால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி. தெய்வ காரியங்கள், தெய்வ கோயில்கள், மலை கோயில்கள், அங்கே போகிறது, குகையில் போகிறது, இங்கே போகிறது, 108 திவ்ய தேசங்கள் போகிறது, 52 சக்தி பீடம் போகிறது, எல்லாமே போகிறது, எல்லாமே உங்களுக்கு சுற்றி அனுகூலங்கள் காணப்படுது. சக்தி பீடங்கள் போகிறது, சிவாலயங்களுக்கு செல்வது, மலை கோயில்களுக்கு செல்வது, அன்னதானங்கள் செய்வது, கோயில் கட்டுவது, கோயில் திருப்பணிகள் செய்வது, உழவார பணிகள் செய்வது என்று எல்லா விஷயமும் ஏற்றும். இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். நல்ல சுபகாரியம் தான் எல்லாம். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலே எல்லா சுபகாரியமும் நடக்கும். இந்த பராப வருடத்தில் ரெடியாக இருங்கள். பணம் வரும், ஆடை வரும், ஆபரணம் வரும். தங்கம் எவ்வளோ வேலை போனாலும் அதிகமான நகைகளை வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபமும் வரும், சிம்மமும் வரும், விருச்சகமும் வரும். அதுக்கு அடுத்தது மேஷம் வரும், மகரம் வரும். இவர்கள்லாம் நிறைய வாங்குவார்கள். அனைத்தும் தேவையான விஷயங்கள்லாம் ஜெயிப்பார்கள். வண்டி வாகனத்தில் அதிகமான மாற்றங்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த மாற்றங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு விசேஷமான அமைப்பும், துர்கை வழிபாடு யோக பலத்தை தரும். யாருக்கு? விருச்சகத்துக்கு. தேகாரோக்கியம் எப்பவுமே விருச்சகத்துக்கு என்ன, ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கவனமாக இருக்கும். பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஃப்ளூ, வேக்சின்னு, சளி வர்றது, அது வருது, இது வருது. எதிரிகள் பலமாகவே இருப்பார்கள். ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் இருக்கணும் கவனம் செல்வி? பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அண்ணன், அக்கா, மாமா, மாமி, சித்தப்பா, பெரியப்பா, இவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்தி உடனே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு கால்பால் போடு, ஒரு குரோசின் போடு, ஒரு டோலோ போடுன்னு சொல்லாமல் டாக்டர் பார்த்துரு. ஸோ விருச்சகத்திற்கு, இளம் வயதை சார்ந்த விருச்சகத்திற்கு திருமணம், புத்திர சந்தானம், கல்யாணம், வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அற்புதமாக இருப்பீங்க. செல்விக்கு விருச்சகத்தை பிடிக்கவே பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்ல, அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. நல்லது வரக்கூடிய சமயத்தில் நல்லது வந்தே தீரும் தான் சொல்லுவோம். ஸோ வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் மருத்துவரை பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி அற்புதமான ராசி தனுசு, குருவுடைய அதிபதி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதம், சந்தோஷம் காணப்பட்டாலும் திருக்கொல்லிக்காடுக்கு செல்வது. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடுகள் 1 கிலோ நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம். 1 கிலோ நல்லெண்ணெய்க்கு நான் எங்கே போவேன்னா 50 கிராம் வாங்கி போங்க. எனக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. சும்மா நான் என் வாயில் வருது சொல்கிறேன். நம்ம வசதி தான். கடன் வாங்கியெல்லாம் சாமி கும்பிடக்கூடாது. கடன் வாங்கிட்டெல்லாம் கோயிலுக்கே போகக்கூடாது. சாமி கொடுத்தா போகணும். சாமிக்கு உங்களை பார்க்கணுன்னா பணம் கொடுப்பார்ல. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமன் வழிபாடு. 4ஆம் இடத்தில் சனி. அப்போ என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி. அர்த்தாஷ்டம சனி. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேகாரகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சுபம் 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 அனுகூலம். அஷ்டமத்தில் குரு இருக்கிறச்ச கூட திருமண தடைகள் நவர்த்தி ஏற்படும். அனுகூலங்கள் ஏற்படும். தனுசுக்கு நிறைய நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக அற்புதங்கள் காணப்படும். வாகனத்தில் ஏற்படும். வண்டி வாகனங்கள் கிடைக்கும். ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் ஏற்றம், தொழில் ஏற்றம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீடு கடிப்பது, வீடு 2 ரூம் 3 ரூம் ஆக்குறது, வீட்டில் பெயிண்டிங் அடிக்கிறது, ஃபர்னிச்சர் பண்ணுறது, கிச்சனை மாற்றுறது, நிறைய நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் அப்கிரேட் பண்ணுறது, சோலார் போடுறது, விவசாயங்கள் பண்ணுறது, கால்நடை வளர்க்குறது. 4 ஏக்கர் நிலம் கூட இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்கள் ஏதாவது ஒரு இந்த பூமியில் கூட, வறண்ட பூமியில் கூட ஒரு 10 ஏக்கர் வாங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். நிலைமை இல்லை என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் கிடைக்கும். எல்லாமே ஏற்றம், எல்லாமே அனுகூலம், பெரிய பெரிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். யோக பலத்தை அதிகமாக பெறுவது. தொழிலில் யோகம், உத்தியோகத்தில் யோகம், வியாபாரத்தில் யோகம். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம்.
குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். வேலையாட்களை நினைத்து வாழாதீர்கள். வேலையாட்கள் அவர்கள் ஜாலியாக தான் இருப்பார்கள், நம்மளை உஸ்பேத்தி விடுவார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கழுத்து பகுதி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பதட்டம் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் அதிகமாக காப்பாற்றக்கூடிய ராசி தனுசு ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரையும் சிவனையும் கும்பிட 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 அற்புதம். அருகம்புல்லும் வில்வமும் கொடுத்தால் போதும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் முடிந்தால் கொடுங்கள், கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அருகம்புல்ல ஒரு 5 ரூபாய், வில்வம் 5 ரூபாய் போதும். இல்லைங்க என்கிட்ட அது கூட இல்லை, போய் சிவனை விநாயகரை சிவனையும் பார்த்துட்டு வந்தால் போதும். மகரத்துக்கு நரம்பு, பிபி, லோ பிபி, சாப்பிடுவதில் பிரச்சனை, கட்டில் ப்ராப்ளம் இருந்தால் மகரத்துக்கு தொந்தரவு. மகர ராசி என்றாலும் சனிதான் அதிபதி. கும்பராசிக்கும் சனிதான் அதிபதி. துலா ராசிக்கு சனி உச்சம், மேஷ ராசிக்கு சனி நீச்சம். இந்த 4 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக உடற்பயிற்சி விடவே கூடாது. இவர்கள் கோயில் போகிறார்களோ இல்லையா எனக்கு கவலை கிடையாது, உடற்பயிற்சி விட்டார்கள் என்றால் மாட்டிக்கொள்வார். மகரத்துக்கு அற்புதம். எல்லாவற்றிலும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. மகரம் நீங்கள் நினைக்காத அனுகூலம் கிடைக்கும். இந்த வருடம் பராப வருடத்தில் அதிகமான நன்மைகள், லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபவிரயம், திருமண தடைகள், புத்திர தந்தான தடைகள், தொழிலில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. வண்டி வாகனத்திலலாம் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 2 கால் இந்த பக்கம் ஒன்று மாட்டியிருப்பாங்க, அந்த கால் ஒன்று மாட்டியிருப்பாங்க. வரவங்க பழம் கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு முடியுமான்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருங்க. இளவயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மகர ராசிக்கால் சிதற்காய் உடைத்து விட்டு விநாயகரை கும்பிட்டு விட்டு செல்வது நன்மை தரும். எங்கே இருந்தாலும் விநாயகர் கோயிலுக்கு ஓடி போய் உட்காந்துருக்கும். எல்லா கோயிலையும் விநாயகர் இருக்கும், அவர்கிட்ட மட்டும் பார்த்துருங்க. மற்ற தெய்வத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசி, காரிய சக்தி மாலை அதிகமாக கேட்கக்கூடிய ராசி மகரம். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி சரண்டர் ஆயிடணும். மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் வெள்ளை கொடி வெள்ளை பெட்ஷீட்டை காட்டி சரண்டர் ஆயிடணும். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பராப ஒரு இடத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பம்தான் சிதையக்கூடிய ப்ராப்ளம் காட்டுது. குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராதீர்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். செல்வி சொன்னான், இந்த ஆள் சொன்னான்னு என்னை திட்டினாலும் பரவாயில்லை. காதல் அமைப்பிலும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். கோபதாபத்தை குடும்பத்தில் காட்டாதீர்கள், பிள்ளைகள் இடத்தில் காட்டாதீர்கள், துணை அல்லது துணைவியார் இடத்தில் காட்டாதீர்கள், உறவுகள் இடத்தில் காட்டாதீர்கள். சிரித்து கொண்டே இருங்கள், சிறிது நடிக்க செய்யுங்கள். மகரத்திற்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி, நேர்மையின் சின்னம். அதே போல் மற்றவர்களை எதிர்பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இழந்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி மகரம். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிபி மட்டும் டெவலப் ஆகக்கூடாது, ஏன்னா கேது இருக்குது. பிபி டெவலப் ஆனால் என்ன ஆகும்? ஸ்ட்ரோக்கு தான் வரும். லோ பிபி ஆகக்கூடாது, ஐபிபி ஆகக்கூடாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பார்த்துக்கணும் மகரத்திற்கு. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றதெல்லாம் சூப்பர் டூப்பர், பெரும் வெற்றிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு திருநள்ளார் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பெருமாளுகளுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்ற விசேஷம். கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதம், ஆனந்தம் ஏற்பட்டாலும் பல்லு, வாயு, அசிடிட்டி, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, ஃப்ரோஷன் ஷோல்டர் எல்லாம் பார்த்துக்கணும். மன அழுத்தம் கூடாது. தூக்கத்தை கெடுத்துக்கின்னு ரீல்ஸ் பார்த்துக்கினே இருக்கக்கூடாது. இங்கே போய் உட்காருது, அங்கே போய் உட்காருது, எல்லாம் வேண்டாம். ஜாலியாக இருங்க. தூக்கமே வர இல்லைன்னா ஃபேமிலி மேட்டரில் கேட்டு நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்க மாத்திரைலாம் இருக்க வாங்கி சாப்பிட்ருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, வேர்வை வரணும், உட்காருங்க, ஏந்துருங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். கால் ரொம்ப வீக் இல்லை, அதை சரி பண்ணுங்க. தடிக்கு விழுவீங்க, பார்த்துக்குங்க. வழுக்கலான இடம்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நல்லது நிறைய நடக்கும். கொஞ்சம் ஜூன் மாதத்துலேருந்து வயிறு, முதுகெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். கடன் கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்லாம், கையெழுத்து போட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செக்கு பவுன்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்துக்குங்க.
வழக்குகள்லாம் பெரிய எதிரிகளோட போய் சமாதானம் பண்ணிக்கோங்க. ஐயா சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட தகராறு வேணான்னு அப்படி போயிட்டுங்க. சண்டை வேணாம் யார் இடத்துலையும். எதிரிகள் பலமாக இருப்பார்கள். உங்களுடைய கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 30 வருடம் 40 வருடமாக, உங்கள் வயதே 30 இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது. ஆனால் எல்லா விதமான பிரச்சனைகளும் வெளியில் வரும். வெறும் சக்கல்கள், கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள்லாம் சரி செய்து வைத்துக்கொள்ளும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு சொன்னாவே உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். குடும்ப ஜோதிடரை பார்த்துக்குங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கதவுகள் திறக்கும். சுப்பிரபாதத்தில் காலையில் திருப்பதி பெருமாள் எப்படி திறக்கிறவரோ அதுபோல் பராப வருடத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் என்ற கதவும் வெளிச்சமும் காட்டக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். முன்னோக்கியே போகலாம், பின்னோக்கி வர வேண்டாம். சாதாரண தொழில் ஆரம்பித்தாலும் பெரிய வெற்றிகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும். சுபவிரயம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி யார்? கும்பம். நினைக்காத அளவுக்கு நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ராசி யார்? கும்பம். பெரும் பொறுப்புகளுக்கு வருவது, அரசியலில் ஜெயிப்பது, அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கிடைப்பது, பெரிய பெரிய லெவலுக்கு ஏற்பது, சீபோலாம் ஆகுறது எல்லாம் கும்பராசி ஆகிடும். வண்டி வாகனம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பம். நல்லா இருங்க, அனுகூலமாக இருங்க. தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டம் பண கஷ்டம்லாம் தீரும். ஏற்றத்தை அதிகமாக பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு மாதத்தில் ஒரு முறை வேலைக்கிழமை மகான்கள் வழிபாடு, பழனி முருகரை தரிசிப்பது, சிரசு விபூதி வாங்குவது, பழனி முருகருடைய ராஜாரங்கள படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது. ஜென்மசனி உடற்பயிற்சி தான். வயிறு, முதுகு, கழிவுகள் பாதை, முட்டு வலி, பாதம், நகம், சோம்பல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். வயிறு உபத்திரம் திடீரென்று வருமா மீனத்திற்கு? மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பிள்ளைகளுடன் சண்டை வேண்டாம், பிள்ளைகளுடன் கோபம் வேண்டாம். பராப வருடத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பணம் விஷயம், கொடுக்கல் வாங்கல், நட்பு விஷயம், வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75வது பாடலில் அதிகமாக படிக்கக்கூடிய ராசி, கேட்கக்கூடிய ராசி யார் என்றால் மீன ராசிக்காரர். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஏர்முகத்தில் இருக்கக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், திருமணம் நடக்கும், வீடுன்னு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அசையாமசையா பொருள் கிடைக்கும், தொழிலில் ஏற்றம் கிடைக்கும், இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர்கள். கடல் கடந்து யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கோளர் பதிகத்தை மட்டும் படிக்க படிக்க தடைகள் தவிடுபடியாக்கும். தொழிலில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு தெய்வீக வழிபாடுகள் டக்கு டக்கென்று நிறைவேறும். கோயில் திருப்பணிகள், கோயில் பக்தி, சுவாமியை பற்றி பாடல்கள் எழுதுவது, அது பலரால் பாராட்டப்படுவது, ஒரே நாளில் இன்ஸ்டாலில் பேர் புகழை பெறுவது எல்லாம் ஏற்படக்கூடிய, சோஷியல் மீடியாவில் அதிகமாக வள வரக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். செல்வாக்கு அதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வரும். அதே போல் வண்டி வாகனம் மாற்றங்கள், அதே போல் தொலைதூர பயணங்கள், சிதற்காய் வடித்து விடுவது, எலுமிச்சை பழத்தை வைப்பதும், அடிக்கடிக்கு உங்களுக்கு பிடித்த கோயிலில் சுற்றி போட்டுக்கொள்வது நன்மை தரும். நல்ல முனீஸ்வரர், கருப்பர், இதுபோல தெய்வ வழிபாடுகள்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எல்லா விதத்திலும் நன்மையும் அனுகூலத்தை பராப வருடத்தில் கொடுத்தாலும் தேக ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். பழனி முருகருடைய சுப்பிரமணிய புஜங்கம் என்பது பெரிய விசேஷமாக கிடைக்கக்கூடிய பாடல். கேட்க 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் புதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் மீனத்திற்கு. இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டான பராப வருடத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் நிர்வாகத்திற்கும் இனிய பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.